அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜியை ஆதரித்து அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு கே. சி. வீரமணி, கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு அ. அன்வர் ராஜா, திரு அர்ஜுனன் உள்ளிட்டோர் பள்ளப்பட்டி சின்னப்பள்ளிவாசலில் இஸ்லாமியர்களிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரவக்குறிச்சி, மேட்டுப்பாளையம் கிழக்கு, கோவிந்தபாளையம், குன்னப்பாளையம், தளவாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு பி. தங்கமணி கழக வேட்பாளரை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோரும் முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தனர். திருக்காட்டுத்துறை, இளங்கோ நகர், கிழக்கு இளங்கோ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அஇஅதிமுக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஏ. கே. போஸை ஆதரித்து அமைச்சர்கள் திரு செல்லூர் கே. ராஜு, திரு ஆர். பி. உதயகுமார், திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். வரலாற்றை படித்தவர் திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து வாக்காளர் பெருமக்களும் ஒட்டுமொத்தமாக முத்திரையிட்டு தஞ்சை சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு எம். ரெங்கசாமியை ஆதரித்து சித்தர்காடு மாரியம்மன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி மற்றும் கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சித்தர்காடு பகுதியில் திரளாக திரண்டிருந்த பெண்களிடம் முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி 35வது வார்டுக்குட்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் திரு ஆர். காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் நிறைவேற்றிய திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கோபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முத்துக்குமரன் தெரு, மூப்பனார் தெரு, மேட்டு தெரு, வெட்டுக்கார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். கரந்தை 3வது வார்டு பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஓ. எஸ். மணியன் கலந்து கொண்டு தேர்தல் களப்பணி குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். இக்கூட்டத்தில் கழக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யும் வகையில் டெல்டா விவசாயிகளுக்காக முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ள திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்து தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. தஞ்சை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம். ரெங்கசாமியை ஆதரித்து மாதாக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் முதலமைச்சரின் சரித்திர சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு பி. கே. வைரமுத்து மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிள்ளையார்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தெற்கு தெரு, மேட்டுத்தெரு, கடைவீதி, மார்க்கெட் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ப. குமார், அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என். நடராஜன், திருமதி எஸ். வளர்மதி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி. ரத்தினவேல் உள்ளிட்டோர் தொண்டர்களுடன் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக் கூறி கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். தஞ்சாவூர் கீழவாசல், பழைய மாரியம்மன் கோயில் தெரு, பழைய மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு எம். ரெங்கசாமியை ஆதரித்து அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ். ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு தேவப்ப நாயக்கர் தெரு, கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளரை ஆதரித்து அஇஅதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக சக்தி நகர், வெண்ணிலா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், அமைச்சர் திரு சி. வி. சண்முகம் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.